யாரையா இருந்தாலும் போன்னு சொல்லக்கூடாது. பையன் பள்ளிக்கூடம் போயேண்டா பள்ளிக்கூடம் சொல்லாதீங்க, போயிட்டு வா. ஏன்னா அஸ்துன்னு ஒரு தேவதை, அது கண்ணுக்கு தெரியாம அப்படி போயிட்டே இருக்கும். அதுக்கு வேற வேலையே கிடையாது. ததாஸ்து ததாஸ்து. இன்னைக்கு யாகம் பண்ணும்போது ஒருத்தர் மந்திரம் சொல்லுவார். கோடி அர்ச்சனை பண்ணும்போது 4 பேர் நிற்பாரு, ஒருத்தர் தான் சொல்லுவாரு, மீதி 3 பேரும் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் சொன்ன மாதிரி அர்த்தம். அவர் 100 தடவை சொன்னா 4 பேர் ததாஸ்துனா 400 தடவை சொன்ன மாதிரி அர்த்தம். ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும். அந்த தேவதை சொல்லிட்டே போகும். அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது நடந்துகிட்டே இருக்கும், அது பறந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும். அது நம்ம தலைக்கு வர்ற நேரத்துல நம்ம வாயிலிருந்து ஒரு தப்பான வார்த்தை வந்தா ததாஸ்து. நாக்குல சனியை இருப்பாண்டி ஏதாவது சொல்லி தொலைக்காது, ததாஸ்துமா. நீங்க பையனை பார்த்து சனியனை போய் தொலைடாம்பீங்க, அந்த நேரம் அது வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ததாஸ்துங்க. போன பையன் வரமாட்டான், போயிடுவான், அப்படியே ஆக்சிடென்ட். அதனால சொல்லக்கூடாது. கெட்ட பல பேர் எழுப்புற போதே கண்ணா எழுந்துரு, சனியனை எழுந்திரி. சனியம் பிடிச்சா என்ன பண்ணுன்னு தெரியும், அதுதான் தூங்குது. அதை எதுக்கு எழுப்பி விட்டு பிடிச்சுக்கணும்? சனியனை எழுந்துரு, நாசமா போறவனை எழுந்துரு, அவன் தான் போறான், அப்படி எழுந்துருந்து நாசமா போனோமா? இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. வாயில வார்த்தை போ. அபிமன்யுவ எல்லாம் தெரிஞ்ச தர்மபுத்திரர் போன்னார். நிந்தனையே என்னை காத்து உன்னை செல்கன விடுத்தேனே, உன்னை போன்னு சொன்னேனேடா, திரும்பி வராம போயிட்டியேடா, என் கண்ணே, என் மகனே, என் அபிமன்யுவே, என் செய்தாய்ன்னு அழுவார். போம்பார், போடாம்பார், சொல்லப்படாது, போயிட்டு வா.